வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி சில கருத்துக்கள் உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 1991 நம்முடைய நாடாளுமன்றம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னா, 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு ஒரு வழிபாட்டு தலத்தின் தன்மை என்னவோ அதுதான் தொடர வேண்டும். அதனுடைய முந்தைய வரலாறு எதுவாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு ஒரு மசூதி என்று சொன்னால் மசூதி என்றுதான் தொடர வேண்டும். அது முன்னாடி கோயிலாக இருந்திருக்கலாம், அல்லது வேற தன்மை கொண்டதாக இருந்திருக்கலாம். அதே போல ஒரு கோவில் என்று சொன்னால் இன்னைக்கு அது 1947 ஆகஸ்ட் 15 கோவில் என்று சொன்னால் கோவில் தான். அது முன்னாடி மசூதியா இருந்ததா, தேவாலயமா இருந்ததா, குருத்வாராக இருந்ததா என்பது பிரச்சனை இல்லை. அதுதான் அந்த 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது. ஏன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதற்கு ஒரு பின்னணி உண்டு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க என்று சொன்னாக்கா, சங் பரிவாரத்தை சேர்ந்த பல அமைப்புகள் பல நீதிமன்றங்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மசூதி அல்லது தர்கா அல்லது தேவாலயம் இருந்த இடத்தில் இதற்கு முன்னாடி கோவில் இருந்தது, ஆகவே அந்த கோவில் இருக்கா என்பதை ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீதிமன்றங்கள் வழக்குகள் போடுறாங்க. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னாக்கா, வாரணாசியில இருக்கின்ற கியான்வாபி மசூதி, அந்த மசூதி வாரணாசியில காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் இருக்கு அந்த மசூதி. அதே போல மதுராவில் கிருஷ்ணர் கோவிலுக்கு இருக்கின்ற ஈத்கா மசூதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மசூதி. அதே போல சம்பல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மசூதி. இப்படி இந்த மசூதிகள் எல்லாம் முன்னாடி கோயில்களாக இருந்தது, அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதே போல தாஜ்மஹால், அது முதல்ல கோயில் இருந்தது, ஆகவே கோயிலாக இருந்ததை கோவிலாக மீண்டும் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதே போல குதுப் மினார், சார்மினார் என்று இப்படி பல வழிபாட்டு தலங்கள் பற்றி மசூதிகள், தர்காக்கள் மட்டுமல்ல தேவாலயங்கள் மீதும் குறிவைத்து அவங்க இது மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதற்கு அவர்கள் சொல்வது என்னன்னாக்கா, அந்த காலத்துல இஸ்லாமிய மன்னர்கள் பல கோயில்களை அழித்திருக்கிறார்கள். அந்த கோயில்களை அழித்து மசூதியோ தர்காவோ கட்டப்பட்டிருந்தால் மீண்டும் அந்த மசூதியோ தர்காவோ அழித்து விட்டு கோயில் கட்ட எங்களிடம் அந்த இடத்தை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை என்பது. இது எதனால் இந்த பிரச்சனை வந்தது என்று சொன்னாக்கா, இந்தியாவுல வேற எந்த தேசத்திலும் இல்லாத அளவிற்கு 6 மிகப்பெரிய மதங்கள் இந்திய மண்ணில் செயல்பட்டன. ஒண்ணு இந்து மதம், அதிலேயே பாத்தீங்கன்னா சைவம், வைணவம், பிறகு பௌத்தம், சமணம், பிறகு இஸ்லாம், கிறிஸ்துவம், இப்படி சீக்கியம், இப்படி ஒரு 6-7 பெரும் மதங்கள் இந்தியாவில் செயல்பட்டன. 2 மதங்கள் இருந்தாலோ அல்லது ஒரு மதத்தின் 2 பிரிவுகள் இருந்தாலோ நிச்சயமாக அங்கே முரண்பாடுகள் என்பது ஏற்படும். அந்த முரண்பாடுகள் பல சமயங்களை வன்முறைகளாகவும் வெடித்தது உண்டு. இது எல்லா தேசங்களிலும் நடக்குது. இந்தியாவில் 6 மதங்கள் இருந்த காரணத்தால இங்க அதிகமாக அத்தகைய வழிபாட்டு தலங்கள் மீது பல தாக்குதல்கள் என்பது கடந்த காலத்துல நடந்திருக்கு. குறிப்பாக போர்க்காலங்களில் நீங்க எடுத்துக்கொண்டாக்கா அது மாதிரி வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் என்பது நடந்தது. இஸ்லாமிய மன்னர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் என்பது இந்திய மண்ணில் நடந்திருக்கு. நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பல கோவில்கள் ஒரு காலத்தில் பௌத்த அல்லது சமண கோயில்களாக இருந்தன. பின்னர் அது சைவ அல்லது வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. மயிலை சீனி வெங்கடசாமி என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், அதே போல வேறம் சில அறிஞர்களும் வரலாற்று தரவுகள் அடிப்படையில் அதை நிரூபித்திருக்காங்க. உதாரணத்துக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரேஸ்வர் கோயில், உலகநாதர் கோவில், பகவதி அம்மன் கோவில், இப்படி பல கோவில்கள் ஒரு காலத்தில் சமண அல்லது பௌத்த கோவில்களாக இருந்திருக்கின்றன.
பின்னாடி வந்து அது சைவ அல்லது வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அதனுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்பதுதான் மதுரையில் நடந்திருக்கு. கூன் பாண்டியர் வந்து மதுரையை ஆட்சி செய்திருந்த பொழுது அவர் சமண மதத்தில் இருந்தார். ஆனா அவருடைய மனைவி அவங்க வந்து சைவ மதத்தில் ஆழமாக பற்றுடையவர்கள். மங்கையர்க்கரசி என்ற அவங்க பெயர். அவங்க வந்து தன்னுடைய கணவரை சைவ மதத்துக்கு மாறுவதற்காக முயற்சி பண்றாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் என்ற ஒரு ஆன்மீக துறவியுடைய ஒரு ஒப்புதலோடு அவருடைய ஒத்துழைப்போடு அவங்க தொடர்ந்து கூன் பாண்டியிட்ட பேசி பேசி கடைசியாக வந்து அவரை வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றிட்டாங்க. அதற்கு பிறகு மதுரையில பார்த்தீங்க என்று சொன்னாக்கா ஒரு பல சமண கோவில்கள் அழிக்கப்பட்டு சைவ கோயில்களாக மாற்றப்பட்டன. அதே போல பல சமண அறிஞர்களும் அப்பொழுது வந்து தூக்கிலப்பட்டார்கள். அதுதான் மதுரையில கல்வெட்டுதல் என்ற அந்த நிகழ்வுகள் நடந்தது என்பதை நம்ம வந்து வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். ஆகவே வந்து ஒரு மசூதிக்கு முன்னாடி கோவிலாக இருந்தது என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு முன்னாடி அது பௌத்த அல்லது சமண கோவிலாக இருந்தது என்று சொன்னாக்கா இப்படி ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் என்பது ஏற்பட்டுட்டே இருந்தாக்கா அதற்கு வந்து ஒரு முடிவே இருக்காது. ஆகவே மத்திய காலத்துல எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா கோவில்களை அழித்த இஸ்லாமிய மன்னர்களும் உண்டு, கோவில்களை பாதுகாத்த இஸ்லாமிய மன்னர்களும் உண்டு. ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. கஜினி முகமது காலத்துல சில கோவில்கள் வந்து அழிக்கப்பட்டன. தைமூர் காலத்திலயும் அது நடந்திருக்கு. ஆனா நீங்க அக்பர் காலத்தில், ஷாஜஹான் காலத்தில், ஜஹாங்கீர் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா கோவில்கள் பாதுகாக்கப்பட்டன, கோவில்கள் பராமரிக்கப்பட்டன. திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 151 கோவில்களை பராமரித்தார் என்று கர்நாடக அரசாங்கத்துடைய கெசட்டே இன்றைக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு. அதே போல மசூதிகளை கட்டி கொடுத்த இந்து மன்னர்களும் உண்டு. விஜயநகர மன்னர்கள் ஏராளமான மசூதிகளை கட்டி கொடுத்தாங்க வந்து. அது கிருஷ்ணதேவராயர் வைணவத்தில் ஆழமான பற்றுடையவர். ஆனா அவர் தன்னுடைய மகளை ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கு தான் கட்டி கொடுத்தார். அக்பருக்கு வந்து இருக்கிற மனைவிகள்ல ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த மனைவிகள் இருந்தாங்க. அதே போல ஜஹாங்கீருடைய முதல் மனைவி அவங்க வந்து ஒரு ஹிந்து, ஷாஜஹானுடைய தாய் வந்து ஒரு ஹிந்து, ஃபெரோஸ் ஷா மன்னனுடைய தாய் ஒரு ஹிந்து. இப்படி மத ஒற்றுமைகளும் அந்த காலத்துல இருந்தது. ஆனா இப்ப சங் பரிவாரம் என்ன பண்றாங்க என்று சொன்னா அந்த ஒற்றுமைகளை மறைத்து விட்டு அந்த முரண்பாடுகளை மிகைப்படுத்தி இந்து முஸ்லிம்களுடைய இந்து கிறிஸ்தவர்களுடைய ஒரு பிளவுகளை உருவாக்குவதற்காக அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அத்தகைய முயற்சிகள் வந்தால் அது ஒரு மிகப்பெரிய கலவரங்களுக்கு இட்டு செல்லும் என்ற காரணத்தினால்தான் 1991ஆம் ஆண்டு அன்றைக்கு பாஜகவை தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்துல பேசி பிறகு நாடாளுமன்றத்துல இந்த தீர்மானம் என்பது சட்டமாக கொண்டு வரப்பட்டது. 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் அவங்க விதிவிலக்கு தந்தாங்க. அது பாபர் மசூதி ராமர் ஜென்மபூமி வழக்கு அன்னைக்கு நடந்திருக்கிறதுனால அதற்கு மட்டும் விதிவிலக்கு தந்து அது நீதிமன்ற முடிவு என்னவோ அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முடிவு செய்யப்பட்டது. அது தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்பது ராமர் கோவிலுக்கு சாதகமாக இருந்தது. ஆகவே இப்ப ராமர் கோவில் வந்து கட்டிட்டாங்க. அது வந்து தனி பிரச்சனை என்பது அல்ல. ஆனா இப்போ வந்து சங் பரிவாரத்தை சேர்ந்தவங்க வேற சில மசூதிகளும் தங்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. உதாரணத்துக்கு சங் பரிவாரத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு 1500 அத்தகைய மசூதிகள், தர்காக்கள், தேவாலயங்களுடைய பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த 1500 மசூதிகளும் தர்காக்களும் தேவாலயங்களும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவங்க வந்து இன்னைக்கு கிளைம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல கூட அத்தகைய 175 இடங்கள் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அதுல திருப்பரங்குன்றமும் ஒன்று. அதே போல வந்து முதல்ல இருக்கிற கோரிபாளையத்துல இருக்கின்ற வந்து தர்கா, இப்படி பல தர்காக்கள் மசூதிகள்லாம் வந்து அவங்க தங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் கேட்கிறாங்க. அதே போல நீங்க வடநாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து இடிக்கப்பட வேண்டும், குதுப் மினார் வந்து இடிக்கப்பட வேண்டும், சார்மினார் இடிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறாங்க. இதுல பல வழக்குகள் போடுறாங்க. இந்த 1991 வழிபாட்டு தலங்களுடைய அந்த பாதுகாப்பு சட்டத்தை முதலில் அதை வந்து ஒரு பெரிய சிக்கலாக கொண்டு வந்தது என்பது முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தான். அவர்கிட்ட வந்து ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு விசாரித்தவர் அவர் என்ன சொல்றாரு, தீர்ப்பு என்ன தந்தார் என்று சொன்னா 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கு என்பது உண்மைதான். ஆனா அந்த சட்டம் இருக்கிற காரணத்தினாலேயே ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ள போய் ஆய்வு செய்வதற்கு நம்ம தடை செய்ய முடியாது. ஆக ஆய்வு செய்யலாம் என்று
சில இந்து அமைப்புகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மசூதியில போய் ஆய்வு செய்ய வந்து அனுமதி தந்தார். அந்த தீர்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு வந்து நூற்றுக்கணக்கான வழக்குகளை இன்றைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல. ஏற்கனவே வழக்குல இருப்பது என்பது பாபர் மசூதி பிரச்சனை இருந்த பொழுதே வழக்குல இருந்தது என்பது இதே போல வந்து கியான்வாபி மசூதி சம்பந்தமாக காசி விஸ்வநாதர் கோயில்ல, அதே போல கிருஷ்ணர் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற ஈத்கா மசூதி சம்பந்தமாக அது வழக்குல இருந்தது. இப்ப அது இல்லாம பல வழக்குகளை போட்டிருக்காங்க. அப்படி ஒரு வழக்கு தான் சம்பல் மசூதியில் வந்து ஆய்வு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே காவல்துறையினர் ஆய்வுக்கு சென்ற பொழுதுதான் அதை வந்து இஸ்லாமியர்கள் தடுக்கிறாங்க. அப்ப நடந்த மோதல்களில் துப்பாக்கி சூடு வரைக்கும் கலவரம் நடந்து ஒரு 5 பேர் வந்து அந்த கலவரங்கள்ல இறந்து போனார்கள். 5 பேருமே இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு அங்க வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி ஆய்வுக்கு என்று போனாங்க என்று சொன்னாக்கா பல இடங்கள்ல வந்து கலவரங்கள் என்பது ஏற்படும். மசூதிக்குள்ள ஆய்வு போறாங்க, தர்காக்குள்ள ஆய்வு போறாங்க, அல்லது வந்து தேவாலயத்துக்குள்ள ஆய்வுக்கு போறாங்க என்று சொன்னா அதெல்லாம் கடுமையான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், மக்கள் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்பதற்காக தான் நாம வந்து என்ன சொல்கிறோம் என்று சொன்னாக்கா இந்த 1991 வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் வலுவாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு ஒரு வழிபாட்டு தலம் எந்த தன்மையில் இருந்ததோ அதே தன்மை என்பது நீடிக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்கள் எந்த வழிபாட்டு தலம் குறித்த எந்த வழக்கையும் உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி வழக்கை நீங்க எடுத்துக்கொண்டாலே சங் பரிவாரத்தினர் உள்ளே போய் அதற்கு பிறகு ஒரு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். ஆகவே அதை வந்து அத்தகைய சூழலுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சட்டம் வலுவாக நீதிமன்றங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்கின்றோம். அது வந்து நிலைநாட்டப்படவில்லை என்று சொன்னால் பல சிக்கல்கள் உருவாக்கும். அத்தகைய ஒரு சிக்கல் தான் நம்ம திருப்பரங்குன்றம்ல வந்து சந்திக்கிறோம். திருப்பரங்குன்றம் மேல வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து முருகன் கோயில் இருக்கு, தர்கா இருக்கு, வேற ஒரு கோயிலும் இருக்கு. அதுல வந்து பெரிய சிக்கல்களை இன்றைக்கு சங் பரிவாரத்தினர் வந்து உண்டாக்குகிறார்கள். அதை வந்து தமிழ்நாட்டின் அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து அன்றைக்கு வந்து சொன்னார்கள். பெரிய ஆர்ப்பாட்டங்களாம் நடந்தது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்த போது அதை உறுதியாக தடுத்து அவர்களுக்கு வந்து இடம் தரவில்லை. பின்னாடி இப்போ வந்து ஜி.ஆர். சாமிநாதன் என்ற அந்த நீதிபதி அவர் பல தீர்ப்புகளை வந்து தவறாக தந்திருக்கார் என்பதுதான் பொதுவாக பேசப்படுகின்றது. அவர் வந்து அதர திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக அந்த தீர்ப்பு சர்ச்சைக்குள்ளாகி இப்போ வந்து தாவேக அரசாங்கம் வந்து அது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு தடை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி திருப்பரங்குன்றம் போல பல இடங்கள்ல வந்து ஒரு மோதலுக்கு வழிவகுக்கின்ற ஒரு பிரச்சனை கிளப்புகின்ற அளவிற்கு சிக்கல் வரக்கூடாது என்று சொன்னால் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வலுவாக கடைபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எந்த விதமான வழக்கையும் வழிபாட்டு தலம் குறித்த எந்த வழக்கையும் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் வந்து நிலை. அதுதான் வந்து மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியும். என்றைக்கோ ஒரு 500 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு நடந்த சில நிகழ்வுகளை வைத்து இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பிளவை உருவாக்குவது, ஒரு மத மோதலை உருவாக்குவது என்பது பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்திற்காகத்தான் இதை வந்து எல்லா மத சார்பினை விரும்புகின்ற, மத ஒற்றுமை விரும்புகின்ற அனைத்து சக்திகளும் இத்தகைய ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றன. அதை நீதிமன்றங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம் கோரிக்கை. அந்த வகையில் நாம் வந்து அந்த சட்டத்தை பார்க்க வேண்டும், மக்களுடைய ஒற்றுமை பாதுகாக்க வேண்டும் என்பது இதுல சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வந்து சந்திப்போம்.